ஸ்பார்டகஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். எ கிளாடியேட்டர் மிகப்பெரிய அளவில் அடிமைத்துவத்துக்கு எதிராக போராடினார் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வரலாறு. இந்த ஸ்பார்டகஸ் அப்படின்னு சொல்கிற இந்த வரலாறில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ரோம் அப்படிங்கிறது வாவ், எப்படிப்பட்ட கட்டுமானங்கள், எப்படிப்பட்ட நாகரிகம் அப்படின்னு சொல்லி யாராவது புகழ்ந்தார்கள் என்றால் ரோமுக்கு இன்னொரு முகம் இருக்குது, ரோமினுடைய டார்க் சைடு. அது ஒரு வீடியோவில் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரோமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ரோம் மறைத்த சில விஷயங்கள், ரோம் எரித்த சில விஷயங்கள், ரோம் புதைத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளால் அங்கேருந்து தோண்ட முடியும். நீரோ மன்னனிலிருந்து அடுத்ததாக யூரின் டேக்ஸ் வர நம்மளால் இங்கே படிப்படியாக ஒவ்வொன்றையும் சொல்லும்போது ரோம் கட்டமைத்த பிம்பங்களை சுக்குநூறாக்க முடியும். அதுலேயும் பெண் அடிமைத்துவம் அப்படின்னு சொல்கிறது எங்கே ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இதே ரோமில் தான் இருந்துச்சு. அது என்ன எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து அடுத்த வீடியோவை பற்றி யோசிக்கலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரோமன் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வரலாறு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாதாரண வரலாறுலேருந்து மறைக்கப்படுது. அது ஏன் மறைக்கப்படுது அப்படின்னா, ரோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு இல்லாட்டி ஒட்டுமொத்தமான இந்த ரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அது எல்லாமே பாசிட்டிவிட்டி தான், நெகட்டிவிட்டியை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் எழுதப்படாத விதியாக இருந்து அவங்களுடைய வரலாற்று ஆய்வகங்கள்ல இருந்து எல்லாமே இந்த அடிமை சார்ந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே தீக்கரையாக்கப்படுகின்றன. மிகப்பெரிய அளவில் ஒரு இனப்படுகொலையை செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே யூகே செஞ்சுருக்காங்களா இல்லை கம்யூனிஸ்ட் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை பற்றிலாம் இன்டர்நெட் உலகம் டிஸ்கஸ் பண்ணும்போது ரோம் பற்றியான எந்த விதமான டாக்குமெண்ட்டும் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியாது. லெனின் அவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம், இல்லாட்டி கம்யூனிஸ்டினுடைய முந்தைய தலைவர்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஆப்பிரிக்க அடிமைகளை பற்றி பார்க்கலாம். ஆனால் ரோமன் அடிமைகளை பற்றி ஏன் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற கேள்வியை என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எகிப்த், மிடில் ஈஸ்ட்லேருந்துலாம் மனிதர்களை கொண்டு போய் ரோம் மக்கள் அவங்களுடைய அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறத ஒரு பெரும் கோபத்துடன் இனி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள். இந்த பெண்களை தான் அவங்க அடிமைகளாக மாற்றி எடுத்தார்கள் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேருந்து இந்த நீரோ மன்னன்லேருந்து பெரிய அளவில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். போர் அப்படின்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போரில் நம்மலாம் ட்ராஃபி, நம்ம ஏதாவது ஒரு விளையாட்டில் வென்று எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம கையில் ட்ராஃபி இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ரோம் இராணுவம் வின் பண்ணிட்டாங்கன்னா ரோம் இராணுவ வீரர்களுக்கு பெண்கள் அவங்க எங்கெங்கே போகிறாங்க, எந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்களை பிடித்தார்களோ அந்த பெண்களை அவங்களுடைய ட்ராஃபியாக அவங்க நாட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த பெண்களை நடுவில் ஒரு இடத்துல, ஊருக்கு நடுவில் ஒரு இடத்த வச்சு அவங்க விற்கலாம். இந்த ரோமினுடைய பெண்கள் இல்லாட்டி ரோமினுடைய அடிமைகளை அவங்க எப்படி தெரியுமா அழைப்பாங்க? டாக்கிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பேசக்கூடிய ஒரு டூல், ஒரு பொருள் அப்படிங்கிறது மட்டும்தான். இவங்களுக்குன்னு ஏதாவது ஆசைகள் இருந்தாலோ இல்லை இந்த அடிமைகளுக்குன்னு ஏதாவது வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அந்த அடிமைகள் அப்படிங்கிறவங்க என்றைக்குமே அவங்களுடைய அடிமைகள் தான். அப்போ அடிமைகளுக்கு பிறக்கக்கூடிய அடுத்த சந்ததியினர் அவங்களும் அடிமைகளாகவே வளர்க்கப்பட்டார்கள். இதுக்கு பயந்துக்கிட்டு இந்த ரோமில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் என்ன செய்யும்னா, ஒரு அடிமை குடும்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊரையே அடிமை குடும்பமாக மாற்றி வச்சுருப்பாங்க. பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் என்றால் அப்படியே ரோட்டில் வீசிட்டு போயிடுவாங்களாம். ரோட்டில் வீசிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா பெண் குழந்தைகளை அடுத்ததாக அவங்க அடிமையாக மாற்றுவாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி பேர்டனாக பார்த்தாங்க. ரோமில் நிறைய இடத்துல அடிமைகள் அல்லாதவர்களும் பெண் குழந்தைகளை ஒரு பேர்டனாக தான் பார்த்தாங்களாம். அப்படி தனியாக விடப்படக்கூடிய இந்த பெண் குழந்தைகளை எடுத்து வளர்ப்பதற்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குமா. ஆனால் அந்த குரூப் அந்த பெண் குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்பார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பதே அவங்களை விற்பனை செய்வதற்கு தான். அவங்கள அடிமைகளுடைய மார்க்கெட்டில் விற்பனை செய்து அதில் கிடைக்கக்கூடிய காசுக்காகவே ஒரு கும்பல் இருந்துச்சு. எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறந்தாலும் சரி அந்த வீட்டிலேருந்து அந்த பெண் குழந்தையை வெளியேற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல இந்த குழு போய் நிற்குமா. உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பிறந்திருக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்கள் வீட்டு பெண் குழந்தையை இங்கே கொடுக்கணும்னா தந்துருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அந்த குழந்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தையை வாங்கிட்டு போயிடுவாங்களாம். யாருக்கும் அந்த குடும்பம் கூட இந்த பெண் குழந்தைக்கு அடுத்ததாக எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பெண் குழந்தை கிடைத்தது என்றால் அதே நேரத்தில் 10 பெண் குழந்தைகள் கிடைத்ததாக செய்திகள் பரப்பப்படுமா. எந்த பெண் குழந்தை யார் எப்படி அப்படின்னு சொல்கிறது யாருக்குமே தெரியாமல் அது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே வச்சு அடுத்ததாக அவங்க அடிமைகளாக வளர்க்கப்படுவார்கள்.
அந்த அடிமைகளாக வளர்க்கப்படக்கூடிய பெண்களை விற்பனை செய்வார்கள். விற்ற பணத்தை வைத்து அடுத்த பெண் குழந்தையை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் பெண் குழந்தைகளுக்கான அடிமைத்துவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது இதே ரோமில் தான். அடுத்ததா இந்த பெண்கள் வார் பிரைசஸாக அறிவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வார் பிரைசஸாக வரக்கூடிய இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட்லாம் கிடையாது. இவங்க தான் மாஸ்டர், இவங்க தான் ஸ்லேவ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. நாளொன்றுக்கு ஒரு வீட்டில் இல்லாட்டி ஒரு நபருக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் முழுவதுமாக அவங்க அடிமை வேலை செய்ய வைக்கப்படுவார்களாம். இதெல்லாம் ரோமில் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்க கூட முடியலை. பெண்களுடைய உறுப்புகள் அப்படிங்கிறது அங்கங்கே வெட்டப்பட்டு இருக்குமா. என்னப்பா காரணம்னா அந்த பெண் சரியில்லை, அந்த அடிமை சரியில்லை, அந்த டூல் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த பெண்ணை போகப் பொருளாக, அந்த பெண்ணை செக்ஷுவலுக்காக மட்டும், அந்த பெண்ணை வீட்டு வேலை செய்வதற்காக மட்டும் இப்படின்னு சொல்லி தான் ஒரு பெண்ணை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரோமில் கல்ச்சர் வந்துருச்சே விக்கி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அங்கே பில்டிங்கை பாரு விக்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 80க்கும் அதிகமான மனிதர்கள் அங்கே எல்லாருமே இந்த மாதிரியான அடிமைகளை வைத்தே வேலை வாங்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பில்டிங் இருக்குன்னா அங்கே 80% வேலை செய்தவர்கள் அடிமைகள் தான் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். ரோமினுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப பெரிய அளவில் அடிமைகள் அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வேலைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இவங்களுடைய ஹைஜீன் விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ரோமினுடைய ஹைஜீன் விஷயத்தை தேடி போனோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் குளித்தல் அப்படிங்கிறது ஒரு ரிச்சுவல் மாதிரி. சாதாரணமாக அது ஒரு வேலை கிடையாது, அது ஒரு புனிதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குளம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய உடல் முழுவதுமாக ஒலிவ் ஆயில் அப்படிங்கிறத தேய்த்து கொள்வார்கள். இந்த ஒலிவ் ஆயில் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே உட்காந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்ததாக அந்த குளத்தில் இறங்கி குளிக்கணும் பார்த்தீங்களா. அப்படி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிஜில் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். அது ஒரு கர்வ்டு டூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிஜில் அப்படிங்கிற இந்த டூலை வச்சு அவங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குல்ல, ஒலிவ் ஆயில் இருக்குல்ல, அந்த ஒலிவ் ஆயில் எடுத்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்க்ரப் பண்ணக்கூடிய இந்த ஆயிலை அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, தூரப்பட மாட்டாங்க. இந்த ஆயிலை மறுபடியும் அதாவது பெண்கள் குளிப்பதற்கோ இல்லை பெண்களுடைய நறுமண பொருட்களை தயாரிப்பதற்கோ இந்த ஆயிலை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். பெண்களுடைய ஹேர் கண்டிஷனர், பெண்களுக்கான அழகு சாதனங்கள், இதில் எல்லாத்துலேயுமே ஒலிவ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒலிவ் ஆயில் ஒரு ஆண் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே டெட் செல்ஸாக இருந்தாலும் சரி, அவனுக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஆயிலை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது யூரின் டேக்ஸ் அப்படிங்கிறது. என்ன விக்கி இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த யூரின் டேக்ஸ் அப்படிங்கிறத நீரோ மன்னன் 1st century ADயில் ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் அடுத்தபடியாக 70 ADயில் வெஸ்பாசியன் அப்படிங்கிற ஒரு மன்னனும் இந்த யூரின் டேக்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறார். யூரின் டேக்ஸா? எதுக்குடா யூரினுக்கெலாம் டேக்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல யூரின் மனிதர்களுடைய சிறுநீர் எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய ரோம் இனத்தை சார்ந்தவர்கள் இல்லாட்டி அந்த ரோம் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்க குளித்தலை ரிச்சுவலாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய உடையை உடுத்துவது அப்படிங்கிறது இல்லாட்டி துவைத்து உடுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா அவங்களுக்கு. ரொம்ப சீக்கிரமாலாம் ஒரு உடையை அவங்க துவைக்கலாம் மாட்டாங்களாம். அப்படி துவைப்பதற்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளில் ஒன்று ரொம்ப முக்கியமானது மனிதனுடைய சிறுநீர். மனிதனுடைய சிறுநீரை எடுத்து தான் அவங்க துணி துவைப்பதும், அப்படி துணி துவைப்பதில் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் ரிமூவ் ஆகிறது அப்படிங்கிறது யூரினை வச்சு தான் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று ஆய்வு. அது ஆய்வோடி மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்களில் வந்திருக்கு. சயின்டிஃபிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூரினில் அமோனியா இருக்குது, அமோனியா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயின் ரிமூவர், அதனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு துணிகள் சேருமே இந்த துணிகளை துவைப்பதற்காகவே தனியாக அடிமைகளை வைத்திருப்பார்கள். அவங்களுக்கு இந்த யூரின் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு தெருலையும் ஒரு பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் தூக்கி வச்சுருப்பாங்களாம். இப்படி அண்டா குண்டாலாம் தூக்கி வச்சு அவங்க என்ன செய்யணும்னா அங்கே இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடம் போய் சொல்லணும், நீங்கள் யூரினேட் பண்ணுறதா இருந்தால் இதில் பண்ணுங்க. ஏன்னா பெரிய பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள்லாம் துணி துவைக்க போட்டிருக்காங்க, அவங்க துணியை துவைக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய யூரின் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி நம்ம ஊரில் டம்பாரம்லாம் அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க போய் சொல்லுவாங்க. அவங்க யூரினேட் பண்ணும்போது இந்த மாதிரி அண்டா குண்டால தான் யூரினேட் பண்ணணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை நிறைய பேர் யூரினை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் இதை என்ன செய்யலாம், பேசாமல் ஒரு வரி விதிக்கலாமே அப்படின்னு சொல்லி யூரினேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணலைன்னா உனக்கு எக்ஸ்ட்ராவாக வரி விதிக்கப்படும், இந்த இடத்துல பண்ணால் உனக்கு கம்மியான வரி அப்படின்னு சொல்லி இதற்கு வரி விதித்திருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு தெருலையும் சேரக்கூடிய இந்த யூரினை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பாண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா, அந்த குழியில் கொண்டு விடணும். அப்படி விட்ட அந்த யூரினை எடுத்து மறுபடியும் இவங்க என்ன செய்வாங்கன்னா துணி துவைப்பதற்காக பயன்படுத்துவாங்க. இதுக்கு மட்டும்தான் யூரின் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. டேனிங் அப்படிங்கிற பர்பஸுக்கு, ப்ளீச்சிங்
எதையாவது ஒரு பொருளை நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒயிட்னிங் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால அதை ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு டூத் பேஸ்ட் ராயல் ஃபேமிலிஸ், ரோமில் இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலியினுடைய டூத் பேஸ்ட்டுக்கு இந்த காலத்தில் உப்பு தேவைப்படுற மாதிரி அந்த காலத்தில் உப்பு தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தெருவோரமாக இருந்து சேமிக்கப்பட்ட யூரின் தான். ஸோ வெல்த்தியாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டூத் பேஸ்ட் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த யூரினுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறத மக்கள் கொடுக்க வேண்டும். மக்கள் கொடுத்த பணத்தை வச்சு இவங்க ஏகாபோகமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு இங்கே மறைக்கப்படுகிறது. இதெல்லாம் விட ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படி என்னன்னா, ஸ்பாஞ்ச் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம டாய்லெட் பேப்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரோமியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஹைஜீனில் சிறந்த எடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த ஸ்பாஞ்ச் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்பாஞ்ச் ஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு கம்பில் ஒரு முன்னாடி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதை எப்படி அழைப்பாங்கன்னா சைலோஸ்பாஞ்சியம் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த சைலோஸ்பாஞ்சியம் அப்படிங்கிறது ரோமர்களுடைய கழிவறை பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஓப்பன் டைப்பாக உட்காந்து அந்த கழிவறை அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் இருக்கும். இந்த சைலோஸ்பாஞ்சியம் அப்படிங்கிறது ஒரு ஆள் அவங்களுடைய டாய்லெட் பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னா இந்த சைலோஸ்பாஞ்சியத்தை வச்சு தொடச்சிக்கிட்டு அடுத்ததான் இந்த சைலோஸ்பாஞ்சியம் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கப்படும். இப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே சைலோஸ்பாஞ்சியத்தை தான் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறும் இருக்குது. ஆனால் இந்த சைலோஸ்பாஞ்சியத்தை ஒரு நபர் யூஸ் பண்ண இந்த சைலோஸ்பாஞ்சியத்தை இன்னொரு நபர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வினிகர் போட்டு கழுவுவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட் வெறும் பாடப்புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. அதை அடுத்தபடியாக உண்மை என்ன அப்படின்னா, எல்லாருமே இதை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அடிமைகள். அடிமைகளுக்காக தனியாக ஒரு தெருலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த அடிமைகளுடைய வாழ்க்கை இதை விட ரொம்ப கொடுமையாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த அடிமைகளை விட ராயலாக வெல்த்தியாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்பவே அன்ஹைஜீனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இன்னொரு உதாரணம் என்னென்னா, ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்துக்கிட்டேயே இவங்களுடைய டாய்லெட்டுக்கான ஒரு குட்டி கழிவறைக்கான ஒரு குழியும் இருக்குமா. அந்த குழியை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆகாத வேலை. இவங்க அதை சுத்தமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரோமில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை சுத்தம் பண்ணுறதை விட அதிகப்படியான நாட்டங்கள் நாத்தம் அடித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே பல மனிதர்களுக்கும் நோய்வாய் வந்து ரொம்ப பெரிய அளவில் சிக்காவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள். இன்றைக்கி நம்ம உலகமே போற்றக்கூடிய ரோம் நாகரிகத்தை பற்றி பேசக்கூடிய நாம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன ஒரு கருப்பு பக்கத்தை தான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை விட இது வெறும் 2% தான். இன்னும் 98% உண்மைகள் வெளியில் வந்துச்சு அப்படின்னா, ஏய் நீ ரோமா, நீ ஃபாரினா, எப்போ எப்படி இருக்க அப்படிலாம் கேட்க மாட்டேன். இதுதானையா உன்னுடைய கல்ச்சராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு இதையும் இன்னும் விலாவரியாக வேணும் அப்படின்னா கீழே தமிழ் பட்சம் ரோம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த காணொளி ரொம்ப ஷாக்கிங்கான காணொலியாக இருக்க போகுது. அடிமைகள் முதல் அங்கே வாழ்ந்த வெல்த்தி பர்சன்ஸ் வர என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் எப்படி அவங்களுடைய நகரத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இங்கே விலாவரியாக பார்க்க போகிறோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.